சீனிவாசன்.
அது ஒண்ணும் இல்ல, அவனோட பூர்வ ஜென்ம பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா, அத பார்த்துட்டு போலான்னு இருக்கான். இது போல இல்ல, இவன் ஏன் இங்க வரணும்? அது சாமா கொஞ்சம் கத்தாம இருக்கும். அவன் மாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்து போயிட்டோம்னா போட்டுமே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கோ. அவன் நம்ம ஆத்த தேடி வந்திருக்கான். வான் ஒரு வார்த்தை கூப்பிட்டு போனேன். இவனை நான் வான் கூப்பிடணுமா? நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். நான் நீட்டா வந்திருக்கேன். நிச்சயதார்த்தம். சரி, உட்காருங்க உட்காருங்க. அதுல இந்த வெத்தலை பாக்கு பூப்பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். தேங்காய் அந்த தேங்காவை அப்படி அப்படி வை, எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். வேற யாராவது வர வேண்டியது இருக்க? முக்கியமா வர வேண்டியவா இன்னும் வரலையே. லட்சுமி உங்கள்கிட்ட பேசணுமா? லட்சுமி என்கிட்ட பேசணுமா? லட்சுமியே நான் தான் இருக்கேன் மேடம். லட்சுமின்னு கூப்பிட்டது நான் ஏன் போட்டேன்? வாங்க வாங்க வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. நீங்களும் சில விஷயங்களுக்கு ரெடியா இருக்கணும். நாங்க என்ன சில விஷயங்களுக்கு ரெடியா இருக்கோம். சட்டை என்ன புதுசா? ஆமா. காசு கொடுத்தா சொல்லியோ, அப்ப டாக்கெட் கொள்ளாமே. உட்காருங்க வாங்க. நாராயணி வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. ஹலோ ஹலோ. கல்யாணம் இல்லையே, நிச்சயதார்த்தம். சரி, நிச்சயதார்த்தம். நான் சொன்னது என் பேரா கல்யாணம். நீயுமா? நீயுமா தான்? நான் மட்டும்தான் கல்யாணம். இவன் லட்சுமி. இவன் எதுக்கு அவ பேர சொல்றான்? இவன் பேரும் லட்சுமி தான். லட்சுமி நாராயணன். லட்சுமி கல்யாணம். ஓ, லட்சுமி கல்யாணம், நானும் கல்யாணம். கல்யாணம் நான் என் புள்ள கல்யாணத்தை கூப்பிட்டேன். அவனுமா? அவனும் கல்யாணம், நீயும் கல்யாணம், நானும் கல்யாணம். ஒரே கல்யாணம். இல்ல இல்ல, 3 கல்யாணம், ஆனா ஒரு கல்யாணம். நான் வரதான் சொன்னேன். ஆனா அதுதான் சொன்னேன். ஷோ, 3 கல்யாணம் ஒரு நிச்சயதார்த்தம். கல்யாணம் என்னம்மா இங்கதான் இருக்கேன். நானே எங்கடா போன? லக்ன பத்திரிகை எங்க? இங்கதான் எங்கேயோ வச்சேன். இங்க இதுவா பாக்கெட்ல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, அதை வை. எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. சரி சரி. என்ன பழையப்பா எப்படி கேள்? ரைட் ரைட். என்ன நாராயணி, எல்லாம் ரெடியா? என்ன ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்க வேண்டியதுதான். சாஸ்திரிகள் வரணுமே. அதான் ஒன்னும் ஏற்பாடு பண்ணல. நான் இன்னும் சிம்பிளா அவங்க முடிச்சுடலான்னு சொன்னேனே. நீ ஏன் சாஸ்திரிகள் பொண்ணு தானே, முக்கவாசி விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுவும் இல்லாம இந்த லக்ன பத்திரிகைக்கு அவ்வளவு மந்திரம் கிடையாது. அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா போச்சு. ஆரம்பிச்சிடும். லக்ஷ்மி வரணுமே. நான் தான் இருக்கேன்ல. அந்த தேங்காய் எங்க? நீலா. மாத்திரபூதம், நீங்க போய் லக்ஷ்மியை கூப்பிட்டு வாங்க. பாரு, இனிமே லக்ஷ்மின்னா அது ஏன் பொண்ணுதான். நீ பாட்டுக்கும் இங்க இருக்கேன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரி. ஆமா, லக்ஷ்மி எப்ப ஏன் கூப்பிடுற? நீ இப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு அவ பொண்ணையும் உட்காந்து வச்சுதான் பண்றா. அதான் லக்ஷ்மி இருக்கட்டும். என்ன வந்துட்டாலே, வாமா லக்ஷ்மி, வா உட்காரு. நீங்க அந்த தாம்பூல தட்டை எடுத்து நீங்க மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கொடுங்க. Don't strain yourself. நான் அதே சொல்றேன், don't strain yourself. இந்த தட்டும் மாத்திரம் வெயிட் ஆயிட்டு
அதுதான் சொல்றேன். அது பின்ன யாருக்கு நிச்சயதார்த்தம் அவன் தட்ட வாங்கணும். கரெக்டா? ஆமா, அதான் நான் வாங்கிக்கிறேன். லட்சுமி என்ன நடக்குது? மாத்திரபூதம் என்ன நடக்குதுங்க? மிஸ்டர் பழையப்பா பிள்ளை கல்யாணம், நீங்க அந்த தட்டு வாங்குறது கரெக்ட் இல்ல. மாத்திரபூதம் என்ன சொல்றீங்க? ஆமா நீலா, உங்க பொண்ணு லட்சுமியும் பாலக்காட்டு கல்யாணமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறா. அது என்ன பூர்வ ஜென்மத்துல நான் சொன்னா? இல்ல, இந்த ஜென்மத்துலதான். கல்யாணம் எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? நீ கொஞ்சம் சொல்ல. நான் ஒரு சத்தியத்தை உங்க எல்லாரும் முன்னாடி நான் சொல்லியாகும். மாத்திருப்பூதான் சார் சொன்ன மாதிரி நானும் லட்சுமியும் ஒருத்தர் மனசார லவ் பண்றோம். அதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டேன்னு லட்சுமி சொன்னா. அதான் இந்த பூர்வ ஜென்ம நாடகம். ஒருவேளை பூர்வ ஜென்ம புருஷனா இருந்தா நீங்க சம்மதிக்க பொறுப்பேன்னு நினைச்சோம். அதுக்குள்ள இந்த ஜாதக கல்யாணம் படையப்பாவுல கல்யாணம்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. பக்ஷே நான் தீர்ச்சியாயிட்டு சொல்றேன், நான் உங்க பொண்ணு லட்சுமியை தான் விவாகம் கட்டிக்கணும். அப்படின்னா என் பிள்ளை கல்யாணத்தை லவ் பண்ணியாமா? சொல்லுமா லட்சுமி. இல்லம்மா. ஓ அப்படியா? அப்படின்னா இந்த பாலக்காட்டு கல்யாணத்தை தான் லவ் பண்றீங்க? அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும்னு நீ நினைக்கிற. நீலா, குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணு. நோ, நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஏமா லட்சுமி, அப்பா இல்லாத குறையா ஒரு செல்லமா வளர்த்ததுக்கு நீ கொடுக்கற மரியாதை இதுதானா? வளர்த்த கடா மாறுல பாஞ்ச மாதிரி சொல்லுவாளே, அப்படித்தானே நீ பண்ணிருக்க. நான் ஏற்கனவே பழையப்பாக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப என் தலை குனிய வைக்கிறேன். நெவர் நெவர், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமா இல்லை. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கும். வெயிட் வெயிட் வெயிட். படையப்பா நான் ஒருத்தங்க இருக்கும்போது உன் பொண்ணு கல்யாணத்தை. என் பொண்ணு கல்யாணம் இல்ல, அவ பேரு லக்ஷ்மி. What a confusion, what a confusion. This kalyanam can happen, that kalyanam is not going to happen. This kalyanam, ஐயோ, இதெல்லாம் புரிஞ்சுடும் உங்களுக்கு. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கு? என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நீ படையப்பானா நான் நீலாம்பரி. படையப்பாவா இருக்கிற நீ கட்டப்பாவா மாறாத. என் பொண்ணு உன் பொண்ணைய லவ் பண்ணல. உன் புள்ள என் பொண்ணு லவ் பண்ணதுனால அவனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். நீலாம்பரி, என்கிட்ட மோதாத. ஏற்கனவே ஒரு தடவை தோத்து போய் வெற்றியை பார்த்தே பழக்கப்பட்டவன் இந்த படையப்பா. தோல்வியை தழுவியே பழக்கப்பட்டவன் இந்த நீலாம்பரி. இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை என்ன தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறியா? அது ஒரு நாளும் நடக்காது. நடக்க விட மாட்டேன். நீலாம்பரி, படையப்பா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சதை நீ சொல்லவே விட. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தலான்னு பாக்குற. நோ, கல்யாணத்தை நிறுத்த போறது. இந்த கல்யாணத்தை நிறுத்த போற. இந்த கல்யாணத்தை நடத்த போற. அது ஒரு நாள் நடக்காது. நடக்க விட மாட்டேன். நடக்க முடியாததை நடத்தி காட்டுறதுதான் இந்த படையப்பாவோட ஸ்டைல். நாராயணன், நீ லக்ன பத்திரிகையை படி. இந்த படையப்பா என்னதான் பண்ணிக்கிறான் நானும் பார்த்துடுறேன். நடத்த விட மாட்டேன். என்ன என் பிள்ளை ஆசைப்பட்டது
செஞ்சுதான் எனக்கு பழக்கம். ஆனா ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா இப்போ என்னோட ஆசை இந்த லக்ஷ்மியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா. கரெக்ட். அதே தான் நானும் சொல்ல வந்தேன். நீ ஆசைப்பட்டு செஞ்சுதான் பழக்கம். உன் ஆசையை மாத்திக்கோன்னு சொல்ல வந்தேன். நீயே சொல்லிட்ட. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலன்னா அது எவ்வளவு மன கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். படையப்பா உள்பட எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள, நான் எவ்வளவு ஆசையா உங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறேன். நீங்க என் காது குளிர ஒரு தடவை என் பொண்ணை கூப்பிடுங்க. லக்ஷ்மின்னு. லக்ஷ்மி லக்ஷ்மி, நீயும் கூப்பிடுறேன். கல்யாணம்னு. கல்யாணம். லக்ஷ்மி கல்யாணம், லக்ஷ்மி கல்யாணம்.